நம்ம சண்டைக்கடா குட்டிகளுக்கு என்ன இறா வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்று வெள்ளத்தவரம், இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தவரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரெண்டாவது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடுன்னு சொல்லுவாங்க இதை அப்புறம் மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பு. அப்புறம் நாலாவது ஒன்று பார்த்தீங்கன்னா சத்து மாவு கொஞ்சம் போடுவோம். இதை மொத்தமாக எல்லாத்துலேயும் ஒரு இதில் போட்டு கலந்துக்கிறலாங்க. எவ்வளோ அளவுன்னு பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஒரு குட்டி எவ்வளோ சாப்பிடுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிற வேண்டியது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம். இதை மொத்தமாக எல்லாத்தையும் கொட்டி கலந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வடித்த தண்ணி சொல்லுவாங்கள்ல, நீச்சல் தண்ணின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கிற வேண்டியதாங்க. நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து குட்டிக்கு வைக்கணுங்க. நம்ம இறை ரெடி பண்ணிக்கி இருக்கும் போதே நம்ம காரா இறைக்கு ராவுறியாங்க அப்படியே பசி எடுக்கும் போல் பயலுக்கு. அப்புறம் நம்ம இறை ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு போய் காராவுக்கும் அப்புறம் மாதராவுக்கும் கொடுத்தாச்சுங்க. எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள் நீங்களே. அப்புறம் கடைசியாக புல் கட்டி விட்டுலாங்க. புல் நம்ம வெட்டி வச்சுருந்தோம், அதை எடுத்து ஆளுக்கு தனித்தனியாக கொஞ்சம் கட்டி விட்டுலாங்க.